ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 வீக்ஸ் பிஃபோர் எடுத்த வீடியோ. நான் இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன்னா ஹஸ்பண்டை கூப்பிட தான் போகிறேன். ஹஸ்பண்ட்காக அவ்வளோ இது ஊரில் குவைத்தில் பண்ணி வச்சுட்டு வந்தேன், குழம்பு எல்லாமே. ஆனால் அவங்க திடீர்னு லீவ் கிடச்சிடுச்சின்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்லாமே மும்பை வந்துட்டு தான் சொன்னாங்க. அப்புறம் மும்பையிலேருந்து சென்னை வந்துட்டு சென்னையில் ஒரு 1 வீக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு அதை முடிச்சுட்டு இது நேஷ்னல் ட்ராவல்ஸில் தான் நம்மளும் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாசரேத்துலேருந்து ஆழ்வாருக்கு கூப்பிட போயிட்டேன். பஸ் எந்த இடத்துல வருது எல்லாமே பார்த்துக்கிட்டே தான் போனேன். ஒரு 2 ஸ்டாப் முன்னாடி வரும்போதே ஹஸ்பண்டை இறங்குங்க அடுத்த ஸ்டாப்பில் அப்படின்னு சொன்னேன். உடனே கடன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு இறங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ட்ரெயினுக்கு கேட் போட்டிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி நின்று ட்ரெயின்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு பசங்க 2 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அவங்க ஷாக்கில் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி, இன்னும் 1 வாரத்துலேயே பையன் மறந்த மாதிரி அப்படி ஷாக்கில் யாரோங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தூக்குனோடனே ஒரு கொஞ்சம் நேரம் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் நல்லா பழகிட்டான். ஹஸ்பண்ட் வந்ததுலேருந்து ரொம்ப பிஸி. நாங்கள் அடுத்தடுத்து எங்கெங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். நாங்கள் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால தான் ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் எங்கே போனோம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.